இயேசுவினாலே சின்னமறி நான் விடுதலை பெற்றேன். இயேசுவின் தன் கட்டுகள் நீக்கி தருவார் விடுதலை. அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் உனக்கு விடிவு இல்லை. உன்னதத்தில் ஓசனா, விண்ணை முட்டும் கோஷங்கள் எருசலேம் நகரில் கேட்டது. மரக்கிளைகள் பரப்பியே வஸ்திரங்கள். தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோசுவா 10ஆம் அதிகாரம் 24, 23, 24 திருமொழிகள். 25வது திருமொழி, நீங்கள் அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த போரிட வந்த 5 ராஜாக்கள், அந்த 5 ராஜாக்கள் எபிரோன் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோன் ராஜா என்று சொல்லக்கூடிய, எருசலேம் ராஜா என்று சொல்லக்கூடிய 5 ராஜாக்களும் புறமாய் வரும்போது அவர்களை அடைத்து வைத்த குகையிலிருந்து அழைத்து வாருங்கள் என்று யோசுவா சொல்கிறான். அப்படி அழைத்து வந்து அவர்களிடத்து முன்பாக நிறுத்தும்போது அங்கே தன்னோடு இருந்த படை வீரர்களை அழைத்து அந்த யோசுவா, இந்த ராஜாக்கள் கழுத்தின் மீது உங்களுடைய கால்களை வையுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழுந்தவர்களை தேவன் நம்முடைய கரத்தில் அவர் வைக்கின்றார். ஒருவேளை ஆண்டவர் சொல்ல அந்த வார்த்தை, கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருடைய தேசம் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த 5 ராஜாக்கள், எருசலேம் ராஜா, எபிரோன் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோன் ராஜா என்று சொல்லக்கூடிய இந்த 5 ராஜாக்களும் 5 விதமான தீய காரியங்களை நினைவுபடுத்துகிற காரியம். என்ன காரியம்? 25ஆம் தேதி நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டும். முதலாவது வருகின்ற அந்த சத்துரு என்று சொல்லக்கூடிய ராஜா பயம். 2வது கலக்கம், நம்முடைய வாழ்க்கையில் 2வது ராஜா கலக்கம். 3வது ராஜா பலத்தவனாக காணப்படுகிறான், கோலியாத்தை போல. 4வது ராஜா திடமனம் நம்மிடத்தில் இல்லாதபடி நம்முடைய மனம் சோகத்திலே கிளேசப்படுகிறது. 5வதாக உங்கள் சத்துருக்களுக்காக, உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறவராக. இந்த 5 ராஜாக்களையும் இஸ்ரவேல் மக்களுடைய காலிலே போட்டு அடிமையாக அந்த அதிபதிகளை கொண்டு வந்து உங்கள் கால்களை இவர்கள் மீது வையுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நாமும் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு பலத்த உள்ளம் இல்லாதபடி, திட மனம் இல்லாதபடி, யுத்தம் செய்ய முடியாதபடி, சத்துருக்களோடு கைகோர்த்து, சந்தர்ப்பவாதிகளோடு கைகோர்த்து, சுயநலக்காரர்களோடு கைகோர்த்து நாம் திரிகிற நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். நித்திய கண்மலையாய் இருக்க அவர் விரும்புகிறார். அன்புக்குரிய இறை மக்களே, உலகத்திலே ஓத்தரம் உண்டு, ஆயினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இறைமகன் ஆண்டவருடைய தந்தையாகிய கடவுளுடைய வாக்கு தத்தம் உறுதியாக இந்த நாளிலே உன்னிலே என்னிலே அது பலத்த துருகமாக கேடகமாக இருக்கிறது. இந்த 5 ராஜாக்களை கர்த்தர் எவ்வாறு அங்கே அடிமையாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரோ அவ்விதமாக இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பத்தில், பணி செய்கின்ற இடங்களில், வேலைகளில், நம்முடைய அலுவலகங்களில், சமுதாயத்தில் நாம் அடிமைப்பட்டிருக்கலாம். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய மனசு, நம்முடைய காரியங்களில் பலத்த இருதயம் இல்லாதவர்களாக இருக்கலாம், திடமனம் இல்லாதவர்களாக இருக்கலாம்.
யுத்தம் பண்ண முடியாமல் நான் கேட்டு கேட்டு போரிட்டு சமாதானம் சமாதானம் என்று சொல்லி போரிட்டு பார்த்து முடித்து விட்டேன், என்னால் முடியவில்லை, இது எங்கு போய் முடியும், எப்படி முடியும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் அனைவரையும் உங்களுடைய கால்களின் கீழாக கொடுக்கிறார். நீ அவைகளை மிதித்து போட்டு எழுந்து கண்மலையைப் போல நீங்கள் இருந்து அங்கே காட்சி கொடுப்பீர்கள், அநேகருக்கு விளக்காக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நம்முடைய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள், திடமனதாக இருங்கள், பலத்து பெருகுங்கள். உங்கள் சத்துருக்களுக்காக என் தேவன் யுத்தம் பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய வாழ்வும் வழியும் உம்மிடத்தில் இருக்கிற சாமி. உம்மை மறக்காமல் நாங்கள், உம்மை ஆண்டவரை மறுதளிக்காமல் நாங்கள், ஆண்டவரை உம்மை பற்றி கொள்ளாமல் நாங்கள், ஆண்டவரை இருந்த வாழ்க்கைக்கு எங்களுக்கு கிடைத்த தண்டனையெல்லாம் பயம், கலக்கம், பலத்து போகாமல் திடமனம் இல்லாதபடி, ஆண்டவரை விசுவாசம் இல்லாதபடி, நம்பிக்கை இல்லாதபடி வாழ்ந்து வந்து எங்களை தயவாய் மன்னியும். இந்த நாளிலும் எங்கள் அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், நிறுவனம் உழைக்கிற அனைவரையும் உடைய அருள்கண்ணால் நோக்கி ஆசீர்வதியும். இன்றைக்கும் கூட ராஜாக்களாக தங்களுடைய அதிகாரத்தில், தங்களுடைய சுயநல எண்ணத்தில் நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆண்டவரை நல்ல ஆலோசனை கொடுத்து, ஆண்டவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஆண்டவரை வெறுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நேசித்து அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து முன்பாக அவர்களை கொண்டு வர ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நல்ல ஆலோசனை கொடுத்தருளும். திருச்சபையிலும் கூட அவ்விதமாக ஒதுக்கப்பட்டு ஆதியில் இந்த திருச்சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த ஆதியில் இருந்த மக்கள் அனைவரும் புறந்தள்ளப்பட்டு இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவர்களை உம்முடைய நித்திய கண்மலையாக நீர் இருந்து அவர்கள் வெளியே வர நீர் உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.